இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை பொழுதினிலே ஆண்டவருடைய இறையிறக்கத்தின் செய்திக்காக காத்திருக்கின்ற என் அருமை தேவச்சனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை சங்கீதம் 20:4. சங்கீதம் 20:4. ஆமென். ஆமென். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தல்வாராக. உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தல்வாராக. உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருள்வாராக. உன் திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அவரிடத்துல போட்டு. அதான் இன்னைக்கு 1 சாமுவேல் 2:30 மிக அழகாக சொல்றார். உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்றாக என்றென்றும் ஊழியம் புரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அன்பே உருவானிகள் அருமை தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிலே உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. இதோ ஆண்டவர் கூறுவது, உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்றும் ஊழியம் புரிவீர் என வாக்களித்திருந்தேன். ஆமென். வாக்களித்திருந்தேன். இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு. அன்று ஏலியின் குடும்பத்திற்கு எதிராக இந்த இறைவாக்கு இன்று நமக்கு இந்த இடைபடா சகாய மாதா பரிந்துரை ஜெப குழுவில் இருக்கின்ற பிள்ளைகள், குடும்பங்கள், இதை கேட்கப் போகின்ற உலகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகள் குடும்பங்களை பார்த்து, கிறிஸ்துவை உண்மையாய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை பார்த்து, அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை பார்த்து, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை பார்த்து கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்றும் ஊழியம் புரிய வேண்டும். மிக அழகான வார்த்தை. ஆண்டவரே, நீர் என் மீது உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் இறங்கி இடைபடுவீராக. நான் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய வாயின் இருந்து வருகின்ற சொற்களாக இருக்கட்டும். ஆண்டவரே, சாமுவேல் ஏலியின் முன்பாக எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார். அவரிடமிருந்து எதையும் அவர் மறைக்கவில்லை. ஏலி இப்படியாக சொல்லுவார், அவர் ஆண்டவர் தான், அவரது பார்வையில் எது நல்லதோ அதை அவர் செய்யட்டும் என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சப்தத்திற்கு அண்ணால் வேண்டினால் எனக்கு ஒரு ஆண்மகவை தருவாயானால், எனக்கு ஒரு ஆண்மகவை தருவீரானால் அவனை உமக்கு அர்ப்பணிப்பேன். அவன் தலைமையில் சவர கைத்தே படாது என்று சொல்லி ஒரு தாய் தன் மகனை, பெறப்போகின்ற மகனை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அதுபோலவே அன்னாள் சாமுவேலை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு பிரதிஜை செய்வோம். என் பிள்ளைகளை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன். உம்முடைய வார்த்தையின்படி உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்று ஊழியம் புரிவீர் என வாக்களித்திருந்தேன். உடைய பேராவல் ஆண்டவரே,
நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எங்களை சந்தியும் ஆண்டவரே, எங்களை சந்தியும் அப்பா. ஒவ்வொருவரையும் நீ சந்திக்க போவதற்காய் நன்றி. சிறுவன் சாமுவேல் வளர்கிறான். ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறான். நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை அரிதாக இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தை அரிதாக இருந்தது அந்நாட்களில். என் நாட்களிலும் ஆண்டவருடைய வார்த்தை அரிதாக இருக்கிறது. ஆமோஸ் இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் பேசினார். இதோ உணவு கிடைக்காத பஞ்சமோ, தண்ணீர் கிடைக்காத பஞ்சமோ இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சமே அது. ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம். அவருடைய சமூகத்தில் நீ உண்மையாக இருந்து பழகு. அவருடைய வார்த்தைக்காக பேராவரோடு ஏங்கி நிற்கணும். பசாசுடைய சோதனைகளுக்கு நீ மாட்டிக்காத. உண்மையாயிரு. ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தான் சிறுவன். சிறு வயது முதல் ஆண்டவருக்கு ஊழியம். 2 குடும்பம் இங்க. அன்னாளின் குடும்பம், ஏலியின் குடும்பம். நன்மை தீமை. நல்லது செய்தால் நல்லது, தீமை செய்தால் தீயது. சாமுவேல் வளர்கிறான். அங்கே ஏலி வயதாகிவிட்டது, கண் பார்வை மங்கிவிட்டது, அவரால் பார்க்க முடிவதில்லை. கடவுளின் விளக்கு இன்னும் அணையவில்லை. காரணம், கடவுள் சாமுவேலை தனிப்பட்ட முறையிலும் நேரடியாகவும் அழைக்கிறார். வாசித்தீர்கள் 3ஆம் அதிகாரத்தை 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே வாசித்தீர்கள். ஏலி தம் வயது, பணி ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் சாமுவேலை முக்கியமாக கருதுகிறார். எனவேதான் இந்த ஆன்மீக முதிர்ச்சிக்கும் வயதிற்கும் தொடர்பில்லை என அவர் அறிந்திருந்தார். ஆன்மீக முதிர்ச்சி. மோசே 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் மியூட் போட்டு விடுங்க ஜெயமாவுக்கு. பிரசாசின் வேலைகள் தொந்தரவு செய்வான். மெசேஜ் கேட்க விட மாட்டான். ஏதோ ஒரு வகையில் வருவான் உள்ள. ஆண்டவர் கடிந்து கொள்வார். சாத்தானை கடிந்து கொண்டார். ஏனென்றால் மறுபடியும் வரும் எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். அதனால தான் கடிந்து கொள்வார். அவருடைய சமத்தடி உண்மையாக இல்லை. உண்மையாக இல்லை. கடவுள் விளக்கு இன்னும் அணையவில்லை. கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இடத்தில் சாமுவேல் படுத்திருந்தார். கடவுளின் பேழை வைக்கப்பட்ட இடத்தில் இந்த சிறுவன் மூலம் கடவுள் வெளிப்படுத்திய கண்டன குரலை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சின்ன பையன் மூலமாக ஆண்டவர் வெளிப்பாடு தருவார். தங்கள் பிள்ளைகளை கட்டுப்பாட்டுடன் வளர்க்காத பெற்றோரின் பொறுப்பற்ற தன்மை பற்றி தான் இந்த திரு விவிலியம், பரிசுத்த வேதாகமம் பேசுகிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டி திருத்தி தாம் விரும்பியபடி எல்லாம் செய்யாமல் தடுத்து தண்டிக்கும் தந்தையின் கடமை இஸ்ரேலில் அன்றே போதிக்கப்பட்டது. சாமுவேலுடைய அழைப்பை போன்று நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட அழைப்பு உண்டு. கடவுள் தனி நபர்களை அழைத்து அவர்களுக்கே உரிய சில சிந்தனைகளை நிகழ்த்த பணிக்கிறார். ஆமன் பாந்தவர்களே, தங்களுடைய கடமை மற்றும் பொறுப்பு குறித்து எந்த பெருமையும் கொள்ள இயலாத நிலையில் உள்ளத்தால் மனத்தளர்வு கொள்கின்றோம். நாம் அழைக்கப்பட்டுள்ளதாகவே, ஒரு சாதனை படைக்க தேவைப்படுபவராகவே தங்களை குறித்து உணர அவர்களால் இயலுவதில்லை.
ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்கிறோம். இப்போ ஆண்டவரை சாமுவேலை அழைக்கிறார். 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 4ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர், ஆமென். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அதற்கு அவன், இதோ அடியேன் என்று சொல்லி, ஆமென். ஆமென். ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சோம். அவன் என்ன நினைச்சான்? ஏலி தாத்தா தான் கூப்பிடுறாரு, என்னுடைய குரு தான் கூப்பிடுறாரு. சின்ன பையன். ஆண்டவர் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் ஏலிதான் கூப்பிடுறாருன்னு சொல்லி நினைச்சு ஏலிடம் ஓடி கேட்குறான், அடியேன், இதோ அடியேன். அன்னை மரியாள் சொல்லுவது போல, இதோ உன் அடிமை, அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், வாசிக்கலாம், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள். இன்னைக்கு பிள்ளைகள் அப்படிதான் இருக்கு. நல்லது கெட்டது ரெண்டும் எடுத்துக்கோங்க. இவர் அக்கறையோட சொல்றாரு, சின்ன பையன் நீ படுத்துக்கோ. இன்னைக்கு நம்மளும் காலையில் ஆண்டவர் சமூகத்தில் எந்திரிச்சிட்டு தாய் தப்பு என்ன சொல்கிறான்னா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கோ, கொஞ்சம் படுத்துக்கோ, பாவம் பிள்ளை ரொம்ப டயர்டு. அப்படி தான் வளர்க்குறோம். மெதுவாக எந்திரிச்சா போதும், இன்னைக்கு லீவு தானே. ஆனால் 5 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா 4 மணிக்கே எந்திரிச்சு குளித்து எல்லாம் ரெடியாகி பட்டாடை உடுத்தி எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு எடு 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 அதுக்கெல்லாம் போகும். ஆண்டவர் சமூகத்தில் பிள்ளைகளை உட்கார வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அவர் அப்படி தான் பண்ணார். சரி, சின்ன பையன் கோயிலில் தானே வேலை செய்யணும், படுத்துக்கோன்ட்டார். நம்ம எப்படி படுத்து சொல்கிறோம், நீ படுத்துக்கோ. அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டாம். அப்படி நல்லது கெட்டது உன் மனம் இருவதை அவர் உனக்கு தந்துடுவாராக. சங்கீதம் 20:4 வாசிக்கலாம். சங்கீதம் 20:4. ஆமென். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருள்வாராக. நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இந்த வார்த்தையில் இருக்குது. உன் பிள்ளைங்க நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுறான்னு சொல்லி விட்டுரு. மற்ற நாளெல்லாம் அவன் ஸ்கூலுக்கு போகணும், பஸ் வந்துடும், 6 மணிக்கு பஸ் வந்துடும், 7 மணிக்கு பஸ் வந்துடும், எழுப்பி ரெடியாக்கி கொண்டு போகும். லீவ் விட்டாச்சு, படுத்துக்கோ, நல்லா படுத்துக்கோ, எந்திரிக்காது. ஏன் இந்த தப்பை தான் பண்ணார். தன் புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தார் ஆண்டவர். நம்மளே உஷார்படுத்துறார் ஆண்டவர், கேட்டுக்கோ. ஆண்டவர் மீண்டும் 6ஆம் வசனத்தில் மீண்டும் சாமுவேலை அழைக்கிறார். மறுபடியும் எழுதிட்டு போறாரு. இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்கிறார். நான் அழைக்கவில்லை மகனே. முதல்ல சொல்கிறாரு, நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கோ. அவருக்கு தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு கஷ்டம். வயசாயிருச்சு, கண்ணு தெரியாது, எதுக்குடா என்ன தொந்தரவு பண்ணுறேன்னு நினச்சிருப்பார். நான் அழைக்கவில்லை, நீ திரும்பி சென்று படுத்துக்கொள் என்று சொல்கிறார். 2ஆம் முறை ஆண்டவர் அழைத்த பொழுது அவருடைய வாயிலிருந்து வர வார்த்தை, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள். உணர்றார் ஆண்டவர், உணர்த்துறார் ஏலிக்கு வயசான காலத்தில். அங்கே மகனே என்ற வார்த்தையை சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, சாமுவேல் ஆண்டவரை. வாசிக்கலாம் 7ஆம் வசனம். வேறு யாராவது? ஆமென். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை, அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை, அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை.
ஆமென். ஆமென். இன்னைக்கு நம்மளும் அப்படிதாங்க இருக்கோம், சின்ன பையன் மாதிரியே. நம்ம இன்னும் சிறு குழந்தையாகவே இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் அறியவில்லை, நமக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அதான் வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில் உள்ளது. நமக்கு இன்னும் அந்த வெளிப்பாடு வர மாட்டேங்குது. எத்தனை தடவை கேட்டாலும் நம்ம இஷ்டப்படியே. அதனால ஆண்டவர் இங்கே அழகா சொல்ற 1 சாமுவேல் 2:30. ஆனால் தற்போது ஆண்டவர் கூறுவது, இவ்வாக்கு என்னை விட்டு அகழ்வாத, ஏனெனில் என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், என்னை இகழ்வோர் இகழ்ச்சி அடைவர். ஒரு நாளும் அவனுடைய சத்தத்தை கேட்க மறுக்கின்ற பிள்ளைகள், அவருடைய சத்தத்தை கேட்கணுங்க. ஆண்டவரே நீர் பேசும். 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைக்கிறார். அவர் எழுந்து ஏலிடம் சென்று என்ன சொல்கிறார்? இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். ஆமே, இதோ அடியேன். அவருடைய வார்த்தை எல்லா பக்கமும் பாருங்க. சாமுவேலுடைய ரிப்ளை எப்படி இருக்கு பாருங்க. முதல் தடவை கூப்பிடும் பொழுது ஓடி போய் இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா, ஒரே வார்த்தை. 2ஆம் முறை போகும் பொழுது இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா. 3ஆம் முறை இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்கிறார். அவன் ஃபெட்டப் ஆகல, சாமுவேல் டயர்ட் ஆகல, சலிச்சுக்கல. ஏமா என்னை எழுப்பிட்டே இருக்கிற? இன்னைக்கு பிள்ளைங்க அப்படித்தானே. உனக்கு வேற வேலை இல்லையா? போய் வேலையை பாருமா. நீ பசங்க சொல்லுவாங்க, அம்மா அப்படியே கேட்டு வந்து உட்காந்துருவாங்க. எழுப்புற பிரதர், அவன் எங்க பிரதர் எழுப்புறான்? என் பிள்ளை எழுப்புற பிரதர் எங்க எழுப்புறான்? ஒரு காலத்துல காலையில் எந்திரிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆன்மாவை கொடுத்தார், எனக்கு ஒரு ஆன்மாவை கொடுத்தா, எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தா என்று மன்றாடிய நாட்கள் உண்டு. இந்த குழந்தை பிறந்த பிற்பாடு இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா ஏசாயா 49:15 சொல்றாரு பாருங்க. ஏசாயா 49:15, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ. ஆமென். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆமென். ஆமென். என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமக்கிறவர். பால்குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடணும், நான் உன்னை மறக்க மாட்டேன். என்ன அழகான வார்த்தை. சாமுவேல் 3ஆம் முறை வருகிறான். இப்ப ஏலியுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, அகக்கண்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது சிறுவனை ஆண்டவர் தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார் 3 முறை. இன்னைக்கு அதிகாலையில் சில ஆத்துமாக்கள் வராது. அவங்களுக்கெல்லாம் சில நேரத்தில் ஆவியானவர் உணர்த்தியிருப்பார். ஏதோ ஒரு சத்தம் பக்கத்துல இருந்து வர மாதிரி இருந்திருக்கும். ஆண்டவர் என்னை அழைக்கிறார், என்ன ஏதோ ஒரு சத்தம் பின்னாடி இருந்து கேட்கும். லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ வலப்புறமோ இடப்புறமோ ஒரு சத்தம் கேட்கும். மகனே மகளே எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. ஆண்டவர் பேசுவார். நடுங்கி அப்படியே எந்திரிச்சிருவோம். யாரோ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, யாரோ என்னை தட்டின மாதிரி இருந்துச்சு. அதுதாங்க அவருடைய சத்தம், மெல்லிய சத்தமாக இருக்கும், ஆவியானுடைய சத்தம்.
இப்போ ஏலி புரிஞ்சுக்கிட்டாரு, சிறுவனை ஆண்டவர் தான் அழைத்தார் என்று ஏலி அறிந்து தெரிந்து கொண்டார். இப்போ ஏலி சாமுவேலை பார்த்து சொல்றாரு 9ஆம் வசனத்தில், சென்று படுத்துக்கொள், உன்னை ஆண்டவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். உன்னை அவர் மீண்டும் அழைத்தால், அவருடைய அழைப்பு ஒவ்வொரு நாளும் உன்னை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். பசாசு தந்திரங்களை உண்டாக்கி உனக்கு அழகு சொகுச காட்டி உன்னை அங்க இங்க இழுப்பான். உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்றும் ஊழியம் புரிவீர் என வாக்களித்திருந்தேன். 4 நாளா சொல்லிட்டே இருக்கிறாருங்க, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். இல்லப்பா, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், இந்த ஒளி எனக்கு வேண்டாம், என்னால் முடியாது, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எதெல்லாம் வேண்டாம் 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 நம்ம சொல்றோமோ அதெல்லாம் வேண்டாமே போயிடும். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. 4 மணிக்கு எந்திரிக்கணும், 4:45 எந்திரிக்கணும், ஆன்லைன்ல வரணும், நல்லா தூங்கிறது விட்டு போட்டு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லினா வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் அதிகாலையில் உட்காரணும், தப காலத்தில் 40 நாட்கள் உபவாசம், சீருடை அணிந்து, காவி துணி அணிந்து, வேஷம் தரித்தவர்களாய் அப்படியே வேஷம் போட்டோம், பாடுகள் பாடுகள் என்று சொல்லி. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஏன் வானத்தை பார்த்துட்டே இருக்கிறீங்க? ஏன் வானத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க? தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளுடைய வல்லமை பெற்று உலகெங்கும் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். சாட்சி வாழ்க்கையானவர் எதிர்பார்க்கிறார். உன் வீடும் உன் மூதாதை வீடும் என் முன்பாக என்றென்று ஊழியம் புரிவு. பழைய ஏற்பாட்டில் ஆமன் வாழ்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டில் எல்லா இடத்துலையும் வானதூதர் தான் வருவாங்க. ஆபிரகாம் வானதூதர், யாக்கோபுக்கு வானதூதர், இப்படி பல இடங்களிலே வானதூதர் தான் வந்து பேசுவார். ஆனால் உனக்கு எனக்கும் இயேசு வந்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு எனக்கும் இயேசு டைரக்டாக வந்து பேசுகிறார். பழைய ஏற்பாட்டில் வானதூதர் இறைவாக்கின் வழியாக தான் பேசுகிறாரு. புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவரே வந்து பேசுகிறார். மகளே, ஆமென். அவரே வந்து பேசுகிறார் பக்கத்திலே நின்று. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பான்னு சொல்லி உன்னை மீண்டும் அழைத்தார். அதற்கு நீ ஆண்டவரே பேசும், உன் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல். இப்போ சாமுவேல் என்ன பண்றாரு? தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டார். இஸ் வெயிட்டிங். நம்ம வெயிட் பண்ணணும், ஆண்டவருக்காக, சத்தத்திற்காக வெயிட் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 10ஆம் வசனத்தில் பாருங்க, அப்போது ஆண்டவர் வந்து நின்று, ஆண்டவர் வந்து நின்று நின்று ஒரு கமல். சீடர்கள் எல்லாம் போய் படுத்துட்டாங்க, கதவெல்லாம் சாத்தி படுத்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சாமுவேல்கிட்ட வந்து நின்று இறைவாக்கினராக அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். தாய் வயிற்றில் உருவாகும் பொழுதே தன்னுடைய அன்னை அர்ப்பணிக்கிறா, என் பிள்ளைய நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி. அதுக்கப்புறம் எத்தனை குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு. ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் முதல் குழந்தையை நீ ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார். உள்ளத்தில் ஊடுருவினார், உள்ளத்தில் உணர்த்தினார், உள்ளத்தில் உணர்த்தினார். ஆண்டவர் ஊடுருவி சொல்றார், இதை செய்வியா செய்வியா செய்வியா. இன்னைக்கு உன் பிள்ளைய நீ எப்படி வளர்க்கிற? ஆண்டவர் வந்து நின்று, புதிய ஏற்பாட்டிலே சீடர்கள் உறங்கி விடுகிறார்கள்.
ஆண்டவர் வந்து உள்ளே வந்து புந்துறார், கதவெல்லாம் சாத்தி இருக்குது, உள்ளே வந்து நின்றுறாரு. நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். ஆமென். அன்று சாமுவேலுக்கு சொல்றாரு, சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறுவன் 4ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் சாமுவேல் என்று ஒரு முறை அழைக்கிறார். அல்லேலூயா. 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 6ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்கிறார். ஒரு முறை தான் அழைக்கிறார். 3ஆம் முறையாக ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு? சாமுவேல். சாமுவேல். ஒரு தடவை தான் கூப்பிடுறார். இப்போ ஒரு தடவை தான் கூப்பிடுறாரு, 3 தடவையும் புரியல. ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா, ஏலிக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்று சொல்லும் பொழுது சாம்பு போய் படுத்துக்கிறான். அவன் விழிப்பாக இருக்கிறானா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் கேட்டார், இந்த தடவை மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி. என்ன எப்படி கூப்பிடுறாரு? சாமுவேல் சாமுவேல். 2 தடவை. ஆமே, 2 தடவை கூப்பிடுறாரு. சாமுவேல் சாமுவேல். ஏன் 2 தடவை? 3 தடவை கூப்பிட்டாரு, 2ஆவது தடவையும் கூப்பிடுறாரு பாரு. 3ஆவது தடவை கேட்டாரு, அழைத்தீர்களா? இல்லை. இப்போ ஆண்டவர் வந்து நின்று நம்மளை பார்த்து கேட்கிறார். சாமுவேல் சாமுவேல் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். உங்களையும் அழைக்கிறார், என்னையும் அழைக்கிறார். இப்போ சாமுவேல் என்ன சொல்றார்? பேசும். பேசும் உம் அடியான் கேட்கிறேன். ஆமென். உம் அடியான் கேட்கிறேன், பேசும். அவர் பேசுற வார்த்தை, முதல் வார்த்தை எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க. ஆண்டவர் முதல்ல பேசுற வார்த்தை எப்படி பயங்கரமா இருக்கு பாருங்க. 11ஆம் வசனம், ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, இதோ கேட்போர் அனைவரின் 2 காதுகளும் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலை நான் இஸ்ரேலில் செய்ய போகிறேன். ஆமென். கேட்போர் அனைவரின் 2 காதுகளும் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு செயலை செய்ய போகிறேன். அவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். அதனால தான் சங்கீதம் 20:4 மிக அழகாக சொல்லுகிறது, உன் மனம் விரும்புவதை அவர் உனக்கு தந்தருவார். மீண்டும் வாசிக்கலாம் சங்கீதம் 20:4. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. உம் திட்டங்கள் எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். எத்தனை தடுமாற்றம் பாருங்க. 2 வார்த்தை தான், அந்த வாசிக்கும் போது நமக்குள்ள எவ்வளவு தடுமாற்றம் பாருங்க. ஆண்டவர் வந்து நின்று சொல்றாரு, மகனே மகளே, இந்த வார்த்தையை எடுத்து வாசி. நமக்குள்ள அந்த பிரசன்ஸ் இருக்கா? இந்த வார்த்தையை வாசிப்பதில் அந்த பிரசன்ஸ் இருந்துச்சா? சிந்திச்சு பார். அடியேன் கேட்கிறேன், பேசும், அடியேன் கேட்கிறேன். அவருடைய சப்தத்தை அறிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். சிந்திப்போம், செயல்படுவோம். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். சாமுவேல் சொன்னதை போல பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி சொல்வார் பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.